குழந்தைகளை இந்த நிகழ்ச்சிக்கு இந்த கான்டெஸ்ட்டுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம். எங்கள் குழந்தைங்களுக்கு இந்த வாய்ப்பு நாசாவுக்கு போகிற வாய்ப்பாக நாங்கள் கருதலை. ஆனால் மற்ற பிற குழந்தைங்களோட அவங்க சமமாக இந்த பிளாட்ஃபார்மை பகிர்ந்துக்கணும், அவங்களுக்கும் இந்த கான்டெஸ்ட் மூலயமா வெளி உலகம் தெரியணுன்றதுக்காக எங்கள் குழந்தைங்களை நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஸ்கில் ஏஞ்சல்ஸ் சூப்பர் பிரெயின் கான்டெஸ்ட் ஆர்கனைஸ் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஒவ்வொரு மனிதனுமே சொந்தம் என்கிற ஒரு புள்ளியில்தான் வாழத் துவங்குகிறார். சொந்தங்கள்தான் நாம் கடந்து வந்த தலைமுறைக்கான அடையாளம். ஆனால் இவர்களைப் போன்று சொந்தங்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு அவர்கள்தான் தலைமுறையின் முதல் பிரதிநிதி. பலரால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் பழங்குடியினர் போன்றோரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருந்தார்கள். அதுதான் இந்நிகழ்வின் போற்றுதலுக்குரிய அம்சம் என்றும் கூட சொல்லலாம். I'm so happy that my children are here today and really make it something on that line. Is so important for the future. It's absolutely certain that the poor children that I bring here are not always able to do high study, but they can be wonderful lady if they know what is to be behaving in the life. It's not easy to do it. Now my volontariat have 1,400 children in charge by a family of sponsors, something like that. But the most important matter for us is that people take care of them, not to give them food. Food for me is important, but certainly second of the food of the mind and the food of the heart. And very, very often, intellectual people are thinking first to be very intellectual and not thinking that the child first have to be play. And when you say that here, we play for the children and teach them how to play on the good manner, this is a way, a line that surely Gandhi have been showing with no arm, and he showed on this beautiful India country no arm. But unfortunately now, open the TV, you will see the violence and the violence. The violence will be nowhere for our children. This means we have to teach them something else. Very, very happy that you have been that here. இவங்க ஆதரவற்ற குழந்தைகளா இருந்தாலும், இவங்க பெற்றோர்களை இழந்த குழந்தைகளா இருந்தாலும், தெருவோர குழந்தைகளா இருந்தாலும், இவங்களுக்கும் அதே அளவு புத்தியும் மூளையும் இருக்கிறது என்பதை இன்றைக்கு அவங்களே ஒத்துக்கொண்டாங்க. இது உண்மையிலே இந்த குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு பொன்னான வாய்ப்பு. ஏன்னா மேட்டுக்குடியினரும் ஹையர் மிடில் கிளாஸும் செகண்ட் மிடில் கிளாஸுக்கும் அவங்களுக்கு மட்டும் கிடைக்கிற இந்த வாய்ப்புல இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பங்கேற்க வண்ணமாக நீங்க கொடுத்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் முகங்களில் யாரோ ஒருவர்தான் நம்மை சரியான பாதையில் பயணிக்கச் செய்கிறார்கள். அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் இதுவரை எவ்வளவோ வெற்றிகளை சொந்த முயற்சியால் எட்டி பிடித்திருந்தாலும் சரியான நேரத்தில் கிடைக்கும் சரியான வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் கிடைத்து விடுவதில்லை. அப்படி எப்போதோ கிடைக்கும் சரியான வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வது என்பது நம்மை இன்னொரு உயரத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடியதாகவே அமையும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த வாய்ப்புகளில் ஒன்றுதான் ஸ்கில் ஏஞ்சல்ஸ் சூப்பர் பிரெயின்ஸ். எதுக்காக நம்ம இதோ கேம்ஸ் மூலிமா பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். எதனால் குழந்தைங்களுக்கு கேம்ஸ்னால் பிடிச்சிருக்கு, ஏன் பெரியவங்களுக்குமே எதனால் கேம்ஸ் பிடிச்சிருக்கு? நமக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒருத்தருக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு 4 விஷயம் நிச்சயமாக பிடிக்கும்.
ஒன்று ஐஸ்கிரீம், இன்னொன்று சாக்லேட், இன்னொன்று கார்ட்டூன்ஸ், 4வது கேம்ஸ். இது பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்னே சொல்லிடலாம். அப்போது அப்படி நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் மூலிமா நம்ம வந்து ஒரு கல்வியானதை தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னா அதுதான் நம்ம மனதில் நன்றாக பதியக்கூடியதாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போது அது மூலிமா நம்ம ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தணுன்றதுனால தான் நம்ம கேம்ஸ் மூலிமா இந்த மிகப்பெரிய ப்ரோக்ராமை டெவலப் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரியோ இல்லை ஒரு சிம்பிளான ஒரு குவிஸ் மாதிரியோ டெக்ஸ்ட் பேஸ்டாக பண்ணியிருந்தோம்னா குழந்தைங்களோட மனதில் அது இருக்கக்கூடிய மற்ற சாதாரண விஷயம் மாதிரி பதியாமல் போகிறதுக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு சாதாரண ப்ரோக்ராம் போல் இருக்கு சொல்லி குழந்தைங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனை நம்மளால் ட்ரா பண்ணியிருக்க முடியாது. அப்போது குழந்தைங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேனை நம்ம மிக அதிக அளவில் ட்ரா பண்ணக்கூடிய முதன்மையான விஷயமா கேம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல பல ரிசர்ச்சர்ஸ் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. அதனால தான் நம்ம இந்த கேம்ஸ் மூலமா இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். கம்ப்யூட்டர் நாலேஜ் என்பது இன்று மிகவும் அத்தியாவசியமாக ஒன்றாக இருக்கின்ற போது அதனுடைய தேவையை தெரியப்படுத்துவதற்கும் சிறு குழந்தைகளிலிருந்து கல்லூரியை செல்லும் வயது வரை உள்ள பசங்களிடம் உள்ள திறமையை வெளிக்கொண்டு வரவும் இது ஒரு கருவியாக இருக்கும் என்ற நல்ல எண்ணத்தில் இதுபோல் எங்களுடைய கொள்கையும் இதற்கு ஏற்றுப்போல் இருந்ததால் இதற்கு எங்கள் கல்லூரி முழு ஒத்துழைப்பு தர சம்மதம் தந்தது. மற்ற கம்ப்யூட்டர் கேம்ஸுக்கும் இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த சூப்பர் கேம்ஸ் எதை கான்சென்ட்ரேட் பண்ணுன்னா ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு விஷுவல் ப்ராசஸிங் அப்படின்னா கண்ணால் புரிஞ்சு அறிஞ்சிக்கிறது, ஆடிட்ரினா காதால் கேட்குது ஆடிட்ரி ப்ராசஸிங், மெமரி, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், ஸ்பீட், இதெல்லாம் பேஸ் பண்ணி அட்டென்ஷன், ஃபோக்கஸ் ஆன் த அட்டென்ஷன், ஃபோக்கஸ் ஆன் த கான்சென்ட்ரேஷன், இதெல்லாம் ஒரு குழந்தையோட படிப்புக்கும் இல்லாமல் அவங்க வாழ்க்கை திறனுக்குமே இது உதவக்கூடிய இந்த ஸ்கில்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி இதை டெவலப் பண்ணி அந்த குழந்தைய வந்து மேலும் அவங்களுடைய திறமையை இன்னும் நல்லா முழுமையாக பயன்படுத்தக்கூடிய கேம்ஸ் இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ். நானும் ஒரு பேரண்ட் தான். ஜென்ரலாக என் பசங்க டிவியில் வந்தோ இல்லை கம்ப்யூட்டர் கேம்ஸ் எப்போ விளையாண்டாலும் ஐயோ கம்ப்யூட்டர் கேம்ஸா வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் இஸ் வெரி வெரி குட் டு பிரிங் அவுட் த சைல்டோட பொட்டன்ஷியாலிட்டி. இப்போ வெளிநாட்டு பரீட்சைலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாடம் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி மட்டும் எடுக்கிறது இல்லை. இப்போ வெளிநாடு US UK போகிறதுக்குரிய எக்ஸாம்ஸ்லாம் திறமைகளை பார்த்தீங்கன்னா அவங்க ஓவரால் ஸ்கில், அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கா, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கா, எவ்வளோ ஸ்பீடில் முடிக்கிறாங்க, எக்ஸாம்ஸ் ஒரு லைஃப் சுச்சுவேஷன், ஒரு பைக் ஓட்டுறோம் அந்த நேரத்தில் கூட இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த ஸ்பீட், அந்த மைக்ரோ செகண்ட்ஸ், இது நானோ செகண்ட்ஸ் சொல்கிற அந்த ஸ்பீட், அதெல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்கறது இந்த சூப்பர் கேம்ஸ். இந்நிகழ்வு ஒருபுறம் சிறப்பாக நடைபெற்றது என்றாலும் மறுபுறம் குழந்தைகளை அழைத்து வந்த பெற்றோர்கள் அனைவரும் தாங்கள் வெவ்வேறு துறைகளில் பணியாற்றிக் கொண்டு இருந்தாலும் தங்களது குழந்தைகளை தனி அக்கறையோடு அழைத்து வந்தது மட்டுமல்லாமல் விளையாட்டுகள் சிறப்பாக முடியும் வரை பொறுத்திருந்து தங்கள் குழந்தைகளை அழைத்துச் சென்றார்கள். வணக்கம் சார். ஸோ நீங்க உங்களோட குழந்தையை கூட்டிட்டு இந்த கான்டெஸ்ட்க்கு வந்திருக்க ரீசன் சொல்லுங்க. How do you feel? So it's a nice thing to have a creative intuition within the children. இப்போ இருக்கிற the fast actually mean the offensive gamesலாம் வந்து கம்ப்யூட்டர்ல உட்காந்துருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் கேம்ஸ், லேர்னிங் கேம்ஸ் இருந்ததுன்னா they can develop better. I think the students who have not participated are literally the losers when they come to know about it. And நான் வந்து இது வந்து ஒரு விழிப்புணர்ச்சியாக இருக்கும். இப்போ பார்த்தாங்கன்னா இந்த
competition, all the students, parents. Next year, I think, sir, you will get more response from all over Pondicherry. Video games அப்படினாலே வந்து all parents will have aversion because we all usually think that it's a waste of time னு நினைப்போம். பட் அதை எப்படி யூஸ்ஃபுல் வேல இவங்க ஸ்கில் அசஸ் பண்ண முடியுங்கிறது this program is an example. So my daughter participated that. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ப்ரோக்ராமை. ஸ்கில் ஏஞ்சல்ஸ் சூப்பர் பிரைன்ஸ் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. மாணவர்கள் தங்களுடைய பிரெயின் பவரை பரீட்சித்து பார்ப்பதற்கும் மேலும் வளர்த்துக் கொள்வதற்கும் ஒரு உன்னதமான சந்தர்ப்பம். இது ஒரு உயர்ந்த வாய்ப்பு. இது பள்ளிக்கூட இந்த வட்டத்துக்குள்ளே இருந்த மாணவர்கள் எல்லோரும் பறந்துபட்ட நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூட மாணவர்கள் மத்தியில் இந்த போட்டியில் கலந்து கொண்டு இருப்பது அவருடைய ஆற்றலை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. இது இவர்கள் எதிர்காலத்தில் மிக சிறப்பாக திகழ்வதற்கு இது ஒரு உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பசங்க வந்து நாசா போற ஒரு இமேஜினேஷன்லேயே இருக்காங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. நாசா கண்டிப்பாக நாளைக்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க வின் பண்ண ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும். These programs give lot of awareness for the children and it also helps them to improve their competitive spirit also. So I think their Skill Angels is doing a very good program actually. இவ்விளையாட்டுகள் ஒரே ஒரு முறை நடைபெற்றிருந்தாலும் தன் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க வேண்டும் என கருதும் ஒவ்வொரு பெற்றோருக்குமே இது போன்ற நிகழ்வுகள்தான் ஒரே ஆறுதலாக இருக்க முடியும். அப்படி இங்கு பயன்படுத்தப்பட்ட விளையாட்டுகள் எல்லாமே குழந்தைகளின் மூளைக்கு வேலை கொடுக்கும் வகையில் தயார் செய்யப்பட்டவை. ஸ்கில் ஏஞ்சல்ஸ் சூப்பர் பிரைன்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஆன்லைன் கேம்ஸ் வந்து உண்மையிலே குழந்தைங்களோட அறிவு திறனை வளர்க்குமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும். அண்ட் என்னதான் வந்து குழந்தைங்க வந்து எக்ஸைட்டாக இருக்கும் இது வந்து உண்மையே வளர்க்குது குழந்தைங்க சொன்னாலும் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணியிருக்க முக்கியமான ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கார்த்திகேயன் அண்ட் இஸ் அ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஸ்கில் ஏஞ்சல்ஸ் நடத்துகிற இந்த நிகழ்ச்சி வந்து மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இது அதாவது காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறோம். இது மூளை திறன்கள் அப்படிங்கிறது. எல்லாருக்கும் மூளை இருக்குது. ஆனால் அந்த ஸ்கில்லை வெளியில் கொண்டு வர்றதுக்கு சில ஊக்கம் தேவைப்படுது, கருவிகள் தேவைப்படுது. இந்த ஸ்கில் ஏஞ்சல்ஸ் நடத்துகிற விஷயம் ஏன் முக்கியம்னா நம்ம பிரெயினை பற்றி சொல்லணும்னா யூஸ் இட் ஆர் லூஸ் இட்டும்பாங்க. அதாவது வந்து உபயோகப்படுத்தணும் இல்லாட்டி இல்லாமல் போயிடும். இங்கே வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மூளையின் உள்ள சகல பகுதிகளுக்குமான விஷயங்களை வெளிக்கொணரும் ஒரு முயற்சி. So many parents have come here to attend this program. They are encouraging the children. I am very much astonished to see there here so many people, so much of crowd. Really astonishing to see this. How far these parents are also very much interested to send their students for this program. கேம்ஸ் எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டு கேம்ஸ்னா விளையாடக்கூடாது, கேம்ஸ் இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் கேம்ஸ்லேயும் ஒரு சிலது அவங்களுக்கு அட்வான்டேஜஸும் இருக்குது அவங்க பிரெயின் க்ரோத் டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷோஸ் வந்து அவங்களுக்கு இன்னும் அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் இதுவாக இருக்கும். செல்ஃப் மோட்டிவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ரியலி இந்த கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இன்றைய தலைமுறை பசங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு மோட்டிவேஷ்னல் கேம்ஸாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு பெரிய விஷயத்தை ஒத்துக்க வேண்டும்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா ஒரு இன்டலெக்சுவல் பேஸ்டு கேம்ஸாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பசங்களுக்கு ஓடி ஆடி விளையாட முடியலனாலும் தே ஆர் பிளேயிங் த்ரூ த கம்ப்யூட்டர். ஸோ அந்த கம்ப்யூட்டர் மூலமாக விளையாடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அப்பார்ட் ஃப்ரம் வந்து பிரெயின் ஓரியன்டான கேம்ஸ் வந்து இவங்க சொல்லிக் கொடுக்குறது வந்து நம்ம உண்மையிலே we have to welcome this kind of ideas as well as we should appreciate this idea. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு உயிருள்ள புத்தகம்தான். அப்படி எழுதப்படுகின்ற புத்தகங்கள் ஒவ்வொன்றும் பிழையில்லாமல் எழுதப்படுவதில்லை. இந்நிலையில் புத்தகத்தின் பிழைகளை சரி செய்து நூலகம் போன்று பரவி கிடக்கும் இந்த வையகத்திற்கு சரியாய் கொண்டு போய் சேர்த்தால்தான் அந்த புத்தகம் பலரால் படிக்கப்படும் என்பதற்கு இந்த சிறப்பு நிகழ்வுதான் உதாரணம். உங்களோட ஸ்கூல்ல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்திருக்காங்க. சோ இதுல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு குழந்தை தன்னோட டேலண்ட்டை வெளிப்படுத்தினா நாசாக்கு போற அரிய வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. சோ உங்களோட ஸ்கூல்ல இருந்து ஒரு குழந்தை நாசாக்கு போச்சுனா how do you feel? Definitely we are feeling proud and each one of us having the proudness in our shoulders. And I'm happy to tell you that our students have won the toppers in Oru Varthai Oru Laksham, which is being conducted by Vijay TV. And from Olympiad last year, one of our students went to NASA. And again this year also we expect many to go. And again we wish our கண்டிப்பா உங்களோட ஸ்கூல்ல இருந்து ஒரு குழந்தை நாசாக்கு போறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த கேம்ஸ் எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி வேலிடேட் பண்ணவரா நான் சொல்றேன். நான் இந்த கேம்ஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் பயன்படும். தவிர இப்போ நீங்க வாங்குற ஸ்கோர் இதுக்கு ஃபைனல் ஸ்கோர் கிடையாது. ஒரு ட்ரைனிங்கின் மூலமாக உங்களோட ஸ்கோரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த பகுதியின் உள்ள மூளையின் ஸ்கில்ல திறனை மேம்படுத்த முடியும். ஒவ்வொரு குழந்தையும் அவசியம் இது போன்ற விளையாட்டின் மூலமாக
அவளுடைய திறன்களை அதிகரிக்க செய்ய முடியும். எல்லோருக்குமே எதிர்காலம் நோக்கிய கனவுகள் எவ்வளவோ இருக்கிறது. அப்படிப்பட்ட கனவுகள்தான் நாம் புதியதொரு திசையில் பயணிக்க வாய்ப்பளிக்கிறது. ஆகவே ஒவ்வொரு முயற்சியும் ஒரு அனுபவம்தான். அதற்கான ஆற்றலையும் அறிவையும் ஏற்படுத்தித் தருவது இது போன்ற நிகழ்வுகள்தான். மேலும் இந்நிகழ்வு முழுமையாக அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்டின் நிறுவனர் திரு ராஜேந்திரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. ஒரே நேரத்தில் மொத்தம் 3000 மாணவர்கள் பங்கு பெற்றதால் இந்நிகழ்வு வேர்ல்ட் ரெக்கார்டிற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஆன்லைன் காம்படிஷனை வந்து இங்கே 86 பிரெயின் பிரைவேட் லிமிடெட் வந்து இதனுடைய நிறுவனர் மிஸ்டர் சரவணன் அவர்களுடைய தலைமையில் இந்த அற்புதமான ஒரு சாதனை நிகழ்வுன்னு புதுச்சேரி மாநிலத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த சாதனை நிகழ்வு வந்து 2 நாள் நடக்குது. 3000 நிர்ணயிக்கப்பட்ட ஒரு மாணவர்கள் 3000 மேலே போகிறாங்களா அப்படின்றது. அப்படி எதுவாக இருந்தாலும் இந்த சாதனை வந்து முதல் முயற்சியாக வந்து அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்டில் பதிவு பண்ணுறதுக்கான பரிந்துரைக்கு இருக்குது. இந்தியாவுடைய வளர்ச்சியை வந்து டெக்னாலஜி துறையில் வந்து வளர்ச்சியை நம்ம இந்த ஒரு நிகழ்வு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து நம்ம இங்கே பார்த்துன்னு இருக்கோம். இன்னைக்கு வேரியஸ் ரிசர்ச் கம்பெனிஸ் என்ன ஒரு முக்கியமான விஷயம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட கிராஜுவேட் ஆகக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஜாப் ஸ்கில்ஸை லேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க அதை லேக் பண்ணாமல் இருக்கணும், அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயபிலிட்டி அதிகமாகப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய காக்னிட்டிவ் ஸ்கில்ஸும் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸும் நிச்சயமாக அதிகமாக ஆக்கப்பட வேண்டும். அதற்கு skillangels.com போன்ற வெப்சைட்ஸ் வந்து மிக அதிக லெவலில் உதவி பண்ணுகிறது. இது பல ரிசர்ச் கான்டென்ட் ப்ரூவன் ரிசர்ச் பேஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கிறதுனால இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் உண்டு பண்ணும் மாணவர்களுக்காக என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கேம்ஸ் விளையாடுனே ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லா கேம்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப புது அனுபவமாக இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. We are very proud to be a part of this Super Brain contest. I hope I should win. எனக்கு வந்து அந்த பபிள்ஸ் கேம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போட்டிகளில் கலந்து கொண்ட அத்தனை மாணவர்களும் மாநில அளவில் முதல் பரிசான நாசா கனவுடன் முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருந்த வேளையில் 5 பிரிவுகளில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு குழந்தையையும் அவரவர் பள்ளிக்கே ஸ்கில் ஏஞ்சல்ஸ் குழுவினர் நேரடியாக சென்று பரிசுகளை வழங்கி அனைவரையும் வியப்புக்குள்ளாக்கினார்கள். We are here to announce the final results of Skill Angels Super Brains Pondicherry edition. We had about 3028 kids participate in the amazing first edition of Skill Angels Super Brains. So here we are going to the individual schools and announcing the state level and the school level winners. இப்போட்டிகளில் மிக ஆர்வமாக கலந்து கொண்ட